கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாதம் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி 2024. தேவன் நம்மோடு 9 மாதங்கள் இந்த வருடத்துல நமக்கு உதவி செஞ்சு, நம்மளை பாதுகாத்து, நம்மளை ஸ்திரப்படுத்தி, நம்மளை வழிநடத்தி, நம்மளை ஆசீர்வதித்து, அந்த ஆசீர்வாதங்கள்லாம் தொலைஞ்சு போகாதபடி அவரே காத்து கொண்டமைக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். Thank you so much, Father, that you have led us, you have protected us, you have guided us. உமது அன்பை எங்களுடைய இருதயத்தில் நீங்கள் ஊற்றி, எங்கள் மனக்கண்களை திறந்து, எங்களை கட்டி எழுப்பினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த 1ஆம் நாள் அக்டோபர் மாதம் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை எங்களுக்குள்ளார வந்து எங்களை கட்டி எழுப்பட்டும். எங்களுக்குள்ளார தேவையில்லாத, தேவனுக்கு பிரியமில்லாத, எங்கள் அப்பாவுக்கு பிரியமில்லாத எந்த நாற்றும் எங்களிடத்திலிருந்து வேரோடு பிடுங்கி எறியப்படட்டும். எங்களுக்கு விரோதமாக பேசப்பட்ட சொற்கள், யோசனைகள் வீணாய் போவதாக. உம்முடைய தாசனுக்கு விரோதமாய், உம்முடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய், உம்முடைய விசுவாசிகளுக்கு விரோதமாய் வீசப்பட்ட அம்புகளும் எய்யப்பட்ட வார்த்தைகளும் வீணாய் போவதாக. No weapon formed against thee shall prosper. உங்களுக்கு விரோதமாய் எழுப்பப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போவதும். அந்த வார்த்தையின்படி எங்களுக்கு விரோதமாய் எழுப்பப்பட்ட சிந்தனையிலோ சொற்களிலோ செய்யப்பட்ட எந்த விதமான திட்டங்களும் யோசனைகளும் நிர்மூலமாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனும் மகள் மீதும் இந்த ஆசீர்வாதத்தை நான் பேசுகிறேன் அப்பா. எஸ், நீங்கள் வழி நடத்துங்கள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, நாம இப்போ இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்த வசனத்தை நாம் ஒரு தடவை வாசிப்போம். ஆங்கிலத்தில் முதல்ல வாசிக்கிறேன், அப்புறம் தமிழில் வாசிக்கிறேன். சங்கீத புஸ்தகம் 94வது அதிகாரத்தில் எடுத்துக்கலாம். சங்கீத புஸ்தகம் 94வது அதிகாரம் 12-13 இதுதான் நம்ம இன்னைக்கு வாசிக்க போகிறோம். சங்கீத புஸ்தகம் 94வது அதிகாரம் வசனம் வந்து 12-13 ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். Blessed is the one you discipline, Lord, the one you teach from your law. You grant them relief from the days of trouble, till a pit is dug for the wicked. இது ஆங்கிலத்தில். தமிழில், கர்த்தாவே, துன்மார்களுக்கு குழி வெட்டப்படும் வரைக்கும் நீர் தீங்கு நாட்களில் அமர்ந்திருக்க பண்ணி சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம். யாராவது நான் பிலீவர்ஸ் இருந்தீங்கன்னா, இதை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்காக இந்த வார்த்தை எப்படி வேலை செய்யுதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கிறிஸ்தவர்களுக்காக இது எப்படி வேலை பார்க்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒவ்வொரு மகனும் மகளுக்கும் இந்த வார்த்தை எப்படி வேலை பார்க்குதுன்னா, உங்களுக்கு விரோதமாய் அநேகர் வெளியில வேலை பார்த்துட்டு இருந்தா, கர்த்தர் உங்களை என்ன பண்றாரா, உங்களை ஃபர்ஸ்ட் ப்ரொடெக்ட் பண்ணி, அதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமே இல்லாதபடி உங்களை அமர்ந்திருக்க பண்ணுகிறார். எவ்வளவு ஒரு நல்ல விஷயம் பாருங்க. You are not disturbed by anything that is happening outside. You are always in peace. நான் இருளில் பாதையில் நடந்தாலும், மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும், எதுவும் செய்யாது. உன் பக்கத்தில் 1000 விழட்டும், இடப்பக்கத்தில் 10,000 விழட்டும், எதுவும் உன்னை அணுகாது என்ற வசனத்தின்படி அங்க பாருங்க, அமர்ந்திருக்க பண்ணுகிறார். The Lord who gives you rest and delivers you from all kinds of trouble. பாருங்க வசனம் எப்படி போட்டிருப்பாங்க, அமர்ந்திருக்க பண்ணி. எப்படி தீங்கு நாட்கள், நல்ல நாட்கள் இருக்கு, தீங்கு நாட்கள் இருக்கு. தீங்கு நாட்கள் உங்களுக்கு விரோதமாய் வேலை செய்யறாங்க, நீங்க எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நீங்க நினைச்சது எதுவும் நடக்க மாட்டேங்குது, உங்களுக்கு விரோதமா அநேகர் வேலை பார்க்கறாங்க. தீங்கு நாட்களில் உங்களை என்ன பண்றாரா, அமர்ந்திருக்க பண்ணுகிறார். நம்பர் 1, அமர்ந்திருக்க பண்ணும் போது சில வேலைகளை அவர் உங்களுக்குள்ளார செய்கிறார் என்று வசனம் போதிக்குது. அதுல நம்பர் 1 வந்து டிசிப்ளின். டிசிப்ளின்னா என்ன? நம்மளோட பழைய ஏற்பாட்டில் அண்டர்ஸ்டாண்டிங் படி, அந்த பழைய ஏற்பாட்டில் புரிதல் படி என்னன்னா,
ஒரு அப்பா வந்து குச்சி எடுத்து அடிக்கிறாரு, உங்க அம்மா குச்சி எடுத்து அடிக்கிறாங்க. அந்த படத்தை நான் இங்க காண்பிக்க விரும்பல. வேதம் அப்படி போதிக்கல. சிட்சிப்பு என்பால் என்னன்னா, மனிதன் 3 விதமாய் 3 சாயல்ல இருக்கிறான். எப்படி? ஆவிக்குரிய ரீதியத்துல இருக்கிறான். அவனுக்கு ஆன்மா என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் வாசம் பண்ணுகிற இடம் வந்து நம்மளுடைய சதை, இந்த ஃப்ளஷ். ஸோ ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம்? He is a spirit man who has got a soul and he lives inside a body. அவன் ஆவிக்குரிய மனுஷன். அவனுக்கு ஒரு ஆத்மா. அந்த ஆத்மாக்குள்ளார 3 விஷயம் இருக்கு. என்னன்னா, அறிவு, இன்டெலெக்சுவல். 2வது உணர்ச்சி, 3வது விருப்பம். அறிவு, உணர்ச்சி, விருப்பம் 3மே இருக்கு. எதுக்குள்ளார? இந்த ஆத்மாக்குள்ளார. அதான் மைண்டு, ஹார்ட், சோல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ ஈவன் இந்த மனிதன் தான் எந்த உடம்புல இருக்கிறான் என்று வேதவசனம் போதிக்குது. ஓகே, இப்போ இந்த டிசிப்ளின், அப்போ தேவன் நம்மளை டிசிப்ளின் பண்றாரு. எப்படி டிசிப்ளின் பண்றாருன்னு வேதவசனம் போதிக்குதுன்னா, வேதத்தை கொண்டு போதிக்கிறபடியினால், போட்டிருக்கு பாருங்க, உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற. எப்படி சிருஷ்டிக்கிறாருன்னா, நம்ம எல்லாம் நினைச்சுக்கிறோம் சிருஷ்டிப்பு என்பது என்னன்னா, உதைக்கிறாரு, கையை உடைக்கிறாரு, காலை உடைக்கிறாரு, கண்ணை நோண்டுறாரு, உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்குறாரு. இல்ல 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 இல்ல, வேத வசனம் தெளிவா போதிக்குது. உங்களுக்கு எப்படி சிருஷ்டிக்கிறாருன்னா, சிருஷ்டிக்குவது எப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை கொண்டு, வெளிச்சத்தை கொண்டு, உங்க இருளான மனதுல புரியல. அப்ப நம்ம எல்லாரும் யாரையாவது பார்த்து நம்மளே வந்து பேசுவோம், என்ன உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு என்ன கேட்கிறோம்? அவனுக்கு அறிவு இல்லையா? இல்ல இல்ல, அவனுக்கு அறிவு இருக்கு. அவனுக்கு ஒரு விஷயத்தை புரிந்து கொள்கிற திறமை இல்லை. அதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம்? சீக்கிரமா புரிஞ்சுக்கிற திறமை இல்லை. இந்த ஒரு சின்ன விஷயத்தை கூட ஏன்டா புரிஞ்சிக்க மாட்ற அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோம் இல்லையா? அதுதான் இருள் அடைந்த மனது என்று வேதம் போதிக்குது. அந்த இருள் அடைந்த மனதுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறார் தேவன். அதை எப்படி கொடுக்கிறார்னா, அவர் போதிக்கிறது மூலயமா. இப்போ இந்த காணொலி கேட்கும்போது உங்களுக்கு போதனை வருகிறது. அதன் மூலயமா உங்க மனக்கண்கள் திறக்கப்படுகிறது, இருதயங்கள் பிரகாசம் அடைகிறது, எபேசியர் புஸ்தகத்துல சொல்றது மாதிரி. ஸோ இந்த மாதிரி நீங்க போதனையை கேட்கும்போது உங்க மனசு பிரகாசம் அடையுது. ஓ, இதனால தான் இப்படி நடக்குதோ, அதனால தான் நம்ம இப்படி கஷ்டப்படுறோமா, இதுக்கு காரணம் பிசாசா, இயேசு இல்லையா, இப்படி உங்களுக்கு வெளிச்சம் வருது இல்ல. அந்த வெளிச்சத்தின்படி உங்களை என்ன பண்றாரா? டிசிப்ளின் பண்றாரு. வேத வசனம் என்ன சொல்லுன்னா, என்னது, சிட்சித்து என்று வேத வசனம் போதிக்கு தமிழ்ல. இப்போ டிசிப்ளினுக்கு புதிய ஏற்பாட்டில் என்னன்னா, கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல்னா விசுவாசம். உங்களுக்குள்ள வெளிச்சம் வந்தோடனே, தேவனோட வார்த்தை கேட்டோடனே, வெளிச்சம் வந்த உடனே விசுவாசம் வருகிறது. விசுவாசலை கீழ்ப்படிதல் அப்படின்னு வேத வசனம் போதிக்குது புதிய ஏற்பாட்டில். ஸோ நீங்க தேவனை விசுவாசிக்கிறீங்க. ஓ, கரெக்டு, கர்த்தர் சொன்ன வார்த்தை கரெக்டு. அப்போ மைண்டுக்கு அது புரியுது, மனசுக்கு புரியுது. அப்போ உங்க மனதுல 3 ஏரியா இருக்குன்னு சொன்னாங்க. ஆத்மால என்ன இருக்கு? விருப்பம், அப்புறம் 2வது உணர்ச்சி, 3வது அறிவு. இந்த அறிவும் அப்படியே கண்ணு திறந்தோடனே, அந்த அறிவு கண்ணு திறந்த உடனே என்ன ஆகுது? அந்த விருப்பத்தை நீங்க மாட்டிக்கிறீங்க. இந்த விஷயம் இந்த ஏரியால போனா தப்புப்பா, இது ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க உணர்ந்த உடனே, உங்களுக்கு புரிஞ்ச உடனே, உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்ச உடனே என்ன ஆகுது? நீங்களே மாத்திக்கிறீங்க. இல்ல இல்ல, அப்பா சொல்றது கரெக்ட், அம்மா சொல்றது கரெக்ட், அண்ணன் கரெக்டா தான் சொல்றான், அக்கா கரெக்டா, அப்படி நீங்க உங்க மைண்ட் என்ன டியூன் ஆகுது. அப்படியே நீங்க ப்ரோக்ராம் ஆகி அப்படியே நீங்க மாறுறீங்க. அதுக்கு பேர் தான் வேதவசனம் என்ன சொல்லுங்கன்னா, மனம் திரும்புதல். அதுக்கு பேர் தான் ரெப்பென்டன்ஸ். மனசு அப்படியே மாறுது. கரெக்ட், பாஸ்டர் சொல்றது கரெக்ட், அப்போஸ்தலர் சொல்லுது, ப்ராஃபட் சொல்றது கரெக்ட் அப்படின்னு சொல்லி வேத வசனத்துக்கு ஏதுவா நீங்களே உங்களை டியூன் பண்ணிக்கிறீங்க. ஒரு அன்ரூல்டு நோட்ல எழுதும் போது இங்கேருந்து ஆரம்பிச்சு எங்கேயோ போகும். ஆனா ஒரு ரூல்டு நோட்ல பார்த்தா அப்படியே லைன்ல அப்படியே எழுதும். அது மாதிரி தான் இந்த வேத வசனத்தை கொண்டு தேவன் நமக்கு போதிக்கிறபடினால் நம்மளை அப்படியே சிருஷ்டித்து நம்ம மனது மாறி இருதயம் மாறி நம்ம என்ன பண்ணிடுறோம்? நம்மளே நம்ம கரெக்ட் பண்ணிடுறோம் என்று வேத வசனம் போதிக்குது. அந்த மனுஷன், அப்படிப்பட்ட மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. இதான் அமர்ந்து இருக்கும் போது தேவன் நமக்குள்ளார வேலை செய்கிறார். அப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து நமக்கு எதிராய் வருகிற வார்த்தைகள் எல்லாமே தேவனே ஆஃப் பண்ணி போட்டுறார். அல்லேலூயா. இது கிறிஸ்துக்குள் இருக்கிற மனிதர்களுக்கு இப்படி நடக்குது. கிறிஸ்துக்குள் இல்லாத மனுஷனுக்கு என்ன நடக்குது? இந்த இந்த ப்ராமிஸ் வேர்டு எப்படி அவங்களுக்கு வேலை பார்க்குதுன்னா, உங்களுடைய ஆபத்து நாட்களில் உங்களுக்காக ஒரு கர்த்தர் இருக்கிறார், உங்களுக்காக ஒரு தேவன் இருக்கிறார், உங்களை காக்கும்படி. அதான் வேத வசனம் போதிக்குது.
ஹீ டெலிவர்ஸ் யூ ஃப்ரம் த டேஸ் ஆஃப் ட்ரபிள். உங்களுடைய கெட்ட நாள், வேத வசனம் எப்படி சொல்லுது? இன்னொரு தடவை வாசிப்பாங்க. தீங்கு நாட்களில் உங்களுக்கு விரோதமா வேலை செய்கிற தீங்கான மனிதர்களிடத்திலிருந்து, தீங்கு நாட்களிலிருந்து தேவன் உங்களை காக்க விரும்புகிறார். அவர் உங்களுக்காக வேலை செய்ய விரும்புகிறார். இதை நீங்க பார்த்துட்டு இருக்கவங்க, இயேசு மேல விசுவாசம் இல்லாதவர்கள் கூட இதை கேட்கலாம். உங்களுக்காக ஒரு நற்செய்தி என்னன்னா, உங்க இயேசு உங்களை காக்க அவர் விரும்புகிறார். நீங்க அவரை உங்களுடைய இருதயத்துல நீங்க கூப்பிட்டா போதும். இயேசுவே அப்படின்னு சொன்னா மட்டும் போதும். அவர் அவ்வளவு நல்லவர். வேற எதுவும் தேவையில்லை. உங்களுக்கு கஷ்டமான நேரங்கள்ல இயேசுவே, இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு சொன்னாலே போதும். அவர் உங்களுக்கு விரோதமாக வேலை செய்கிற ஒவ்வொருடைய சொற்களையும் வீணாக போகும்படி செய்கிறார். உங்களுடைய தீங்கு நாட்கள்ல உங்களுக்கு அமைதியை கொடுக்கிறார், உங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கிறார், உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார். நீங்க பார்த்து கொண்டிருக்க யாருக்காவது உடம்பு சுகம் இல்லையா? இயேசுவே என்று சொல்லி நீங்க கூப்பிட்டா போதும். இயேசுவே என்று சொல்லி நீங்க கூப்பிட்டா போதும். உங்களை விடுதலை செய்கிற தேவனாய் இருக்கிறார். எஸ், இதுதான் இந்த மாசத்துக்கான வாக்கு தத்துவம். இந்த வாக்கு தத்துவத்தை நீங்க வாங்கி, நீங்க உணர்ந்து, நீங்க புரிஞ்சு கொண்டு, இதில் நீங்க வளரும்படி நான் விருப்பப்படுகிறேன். எஸ், காட் பிளஸ் யூ.